அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் சார். வலைக்கும் சலாம் சார். நாங்க கடைசியா 2 கிளாஸ்ல பகுதி 1 பார்த்தோம் இல்லையா? இன்றைய கிளாஸ்ல பகுதி நாங்க ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அதுல நான் இப்ப ஒவ்வொரு ஆண்டுட பாஸ் பேப்பர் தான் நாங்க செய்ய போறோம். இங்க தரப்பட்டிருக்கிற வினாக்களுக்கான விடைகளை மட்டும் இலக்கத்தை போட்டு நீங்க எழுதுங்க. முதலாவது 4 வினாக்கள் உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். அந்த 4 வினாக்களை செய்ததுக்கு பிறகு அடுத்தடுத்ததுக்கு நாங்க போக போறோம். சரியா? ஆகவே இத நீங்க கேள்வி எழுத தேவையில்ல. இந்த பிடிஎஃப் நான் அனுப்பி வைப்பேன் உங்களுக்காக வேண்டி. நீங்க என்ன செய்யுங்கன்னா இலக்கத்தை போட்டு விடையை மட்டும் எழுதுங்க. சரியா பிள்ளைகள்? நான்கு ஓகே வினாக்கள் சார். 4 வினாக்கள் காட்டியிருக்கிற அந்த ரைட் 5 வினாக்கள் காட்டியிருக்கிற 5 வினாவோட விடைகளையும் எழுதுங்க. விடைகளை மட்டுமா? சரியா? ஓகேயா? சரி. ரைட். சரி சார். 5 கேள்வி எழுதி முடிச்சாக்கள் நான் 10 கேள்வி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்க திருத்த போறோம்.
நான் ஒன்றொண்டா உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன். 6வது 7வதுன்னு செய்து கொண்டு போங்க பிள்ளைகளா. விளங்குதா? ஓ சார். ஓ சார். 6 வரைக்கும் முடிச்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 6 வரைக்கும் முடிச்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அடுத்ததுக்கு போறேன்னா ஆறு வரைக்கும் முடிச்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆனிஷா, அஹ்னா, அம்ரா, அமித், ஹம்தா, ஹஸ்னா, நுஹா, ஷராஃப், ஜிமாம், ஜுஹா. 6 வரைக்கும் முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
7 வரைக்கும் முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பிள்ளைகள். 7 வரைக்கும் முடிச்சவங்க. யாரும் கேள்வி எழுத தேவையில்லை. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் இந்த செக்ஷன் முடிஞ்சோடனே அப்படியே உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புவாங்க. சரியா? Excuse me, sir. ஓமின்னா சொல்லுங்க. Sir, இந்த எத்தனாம் பேப்பர்? இது 6. அது நான் பிறகு சொல்றேன். சரியா? நான் ஆண்ட சொல்ல இல்லை, அதனால தான் என்ன நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்ண்டு. அதுக்கு பிறகு நான் ஆண்ட சொல்றேன். ஏம்மா? பேப்பர் இருக்குது. விலங்கல்ல பேப்பர் இருக்குதா? ஓ, ஆன்சரும் இருக்குமே, பாஸ் பேப்பர் இருந்தா. இல்ல அத உம்மா பேச்சு எடுத்துட்டேன். விலங்கல்ல. பேச்சு எடுத்துட்டாங்க டீச்சர்ஸ் அம்மா கிட்ட சொல்லி. ம் ம். மற்றவங்கள்ட்ட இருக்குமேம்மா. இது 16 பேப்பர். 16. யாரம்மா நீங்க அந்த பாஸ் பேப்பர் இருந்தா விடையிட உதவி எடுக்காம நீங்க சுயமா செஞ்சு பாருங்க. அந்த ப்ராக்டிஸ் பண்ணினா தான் உங்களுக்கு சரியான இது கிடைக்கும்ன்றதுக்காக வேண்டி. ஓகே சார். சரியா பிள்ளைகள்? 9 வரைக்கும் செஞ்சிட்டீங்களா? பத்தாவது வினா காட்டியிருக்கிறேன். இதை செய்து முடிச்சோன்னே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நாங்க இந்த 10 வினாவையும் பார்க்க போறோம் முதலாவது.
ரைட், ஓகே பிள்ளைகள், நாங்க விடைகளுக்கு போகலாம். ஒருக்கா ஞாபகப்படுத்திக் கொள்வோம். ஆஹ் சரியா பிள்ளைகள்? முதலாவது கேள்வி என்ன நாங்க பார்த்தோம்? பின்வரும் தொடரை சந்தி பிரித்து எழுதுக, அதானே? மெலிந்து அப்பு இறைக்கும் விழி. ஓகேயா? சார் வேற கேள்வி சார் அது. வேற கேள்வியா? கொஞ்சம் இருங்க. இந்த பேப்பரை செஞ்சீங்க? ஓ சார். ரைட். பின்வரும் தொடரை சந்தி பிரித்து எழுதுக. ஓகே, பாருங்க. ஆஹ் பின்வரும் தொடரை சந்தி பிரித்து எழுதுக. அங்கு அழியும் தான் தனது என்ற சிறுவட்டம். சரியா? உங்களை விட சரியான்னு பாருங்க, ஏதாவது சிக்கலா இருக்கான்னு பாருங்க. அங்கு அழியும் தான் தனது என்ற சிறுவட்டம். ஓகேயா? சரி சார். சரியா பிள்ளைகள்? திருத்திக் கொள்ளுங்க, பிள்ளையா இருந்தா திருத்திக் கொள்ளுங்க. ரெண்டாவது கேள்வி பாருங்க. போடா மூதேசி, இதுல நிண்டியோ ஏப்பை காம்பால வாங்க போறாய் என்னட்டை. இது எதுல வருது சொல்லுங்க இந்த வசனம்? மச்சான்ல. மச்சால். இல்ல. மச்சால் என்ற சிறுகதையில வருது என்ன? ரைட். மேற்படி வாக்கியம் எந்த பிரதேச வழக்கு? என்ன விட? வட இலங்கை. வட இந்தியா. வட இந்தியாவோ, வட இலங்கை அல்லது யாழ்ப்பாணம்? ரெண்டுல சார் வடக்கு பிரதேசம் சரியா? வடக்கு என்றாலும் சரி, வடக்கு பிரதேசம் என்றாலும் சரி. வடக்கு பிரதேசம், வட இலங்கை, யாழ்ப்பாண பிரதேசம் ஏதோ ஒன்று வந்திருக்க வேணும். வேற ஏதாவது வித்தியாசமான விடைகள் எழுதியிருந்தா சொல்லுங்க, சரியான பாப்போம். சரியா? ஓகே, அடுத்த கேள்வி போலாமா? ஏப்பை காம்பு என்பதன் திருத்தமான வடிவம் யாது? அகப்பை காம்பு. அகப்பை அகப்பை காம்பு. காம்பு. அப்ப அகப்பை கம்புண்டு யாரும் எழுதி இருந்தா அது பிள்ளையானது. விளைஞ்சதோ? அகப்பை கம்பு என்று யாரும் எழுதியிருந்தா அது பிள்ளையானது. அகப்பை காம்பு என்று வரவணும். கவனமாக இருங்கோ. அப்ப முதலாவது வினாக்கு அந்த சந்தி பிரிச்சதுக்கு 2 புள்ளிகள். இந்த வினாவுல, ரெண்டாவது வினாவுல 2 பகுதி இருக்கிறதுனால ஒரு புள்ளிகள். சரியா? ஓகேயா? ஓகே சார். ரைட். அடுத்தது பாருங்க, மூன்றாவது வினா. பின்வரும் வாக்கியத்தை பொருத்தமான நிறுத்தற் குறியீடு கொண்டு அமைக்குக. சிறுமி என்னை இவ அடக்குமுறையிலிருந்து காப்பாற்றுபவர்கள் யாரும் இல்லையா என அழுதாள். அப்ப சிறுமிக்கு பிறகு காட்புள்ளி வரவனும், என்னை இவ் அடக்குமுறையிலிருந்து காப்பாற்றுபவர்கள் யாரும் இல்லையா கேள்விக்குறி வந்து அவ்வளவுத்துக்கும் என்ன மேற்கோட்குறி வரவணும். அப்ப சில சந்தர்ப்பங்கள பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, மேற்கோட்குறிக்கு அங்கால கேள்விக்குரிய போட்டிருந்தா அது பிள்ளையானது. பிறகு என்ன அழுதாளுக்கு முற்றுப்புள்ளி வரவணும். சரியா? ஓ சார். பிள்ளையா போட்டிருந்தா திருத்திக் கொள்ளுங்க, எல்லாரும் பேச வேணும். ஓகேயா? இஃபத், இல்மார், யாஸ்தீன், மின்னா. ஓகேயா? ஹப்சா. ஓகே சார். ஏகபோகம் என்ற சொல்லின் கருத்து புலப்படுமாறு அச்சொல் ஒரு வாக்கியத்தில் அமைத்து காட்டுக. இதுக்கு நான் கேட்கிறாக்கள் உங்களோட வாக்கியத்தை சொல்ல வேணும். ஏகபோகம் என்றா என்ன பொருள் என்றா தனி உரிமை. அதாவது உதாரணம் தரப்பட்டிருக்கு, அவன் தனது குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் ஏகபோகமாக அனுபவித்தான். எனக்கு சொல்லுங்க, ஜெயினா என்ன எழுதுனீங்க? அவசரமா சொல்லணும், மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு. எழுத இல்லாட்டி எழுத இல்லைன்னு சொல்லிடுவானு. அகுனா என்ன எழுதுனீங்க?
நான் பேசுறது கேக்குதா பிள்ளைகள் உங்களுக்கு? ஓ சார். அப்ப ஏன் ஓ சார். ரிப்ளை பண்ணாம இருக்கிறாங்க நான் பேசுற ஆக்கள்? அம்னா என்ன எழுதுனீங்க? அஹ்னா ஹிட்லர் அமெரிக்காவை ஆட்சி செய்தான். ஏகபோக ஆட்சி செய்தான் என்று சொல்றது சரியா? ஏகபோகமாக ஆட்சி செய்தான், தனி உரிமையோடு ஆட்சி செய்தான், அப்படியா? அதாவது அனுபவித்தல் என்ற பொருள், அதாவது தனியாக அனுபவித்தல் என்றதான் அவரத்துல பிரதான பொருளாக வர வேணும். மகனா சொல்லுங்க. கிராம விவசாயிகளுக்கு விவசாயம் செய்ய ஏகபோக உரிமை வழங்கப்பட்டுள்ளது. ஓகே ஓகே, ரைட் ரைட். ஹஸ்னா இலியாஸ், என்ன? ரீமா, ரைட். அடுத்தது பாருங்க. ஆஹ், துணி என்ற சொல் பெயராகவும் வினையாகவும் வரத்தக்கதாக தனித்தனி வாக்கியங்கள் எழுதுக. இப்படி கேள்வி வந்தா பிள்ளைகள் கவனமா பார்த்து கொள்ள வேணும். என்னன்னா சில பிள்ளைகள் இந்த கேள்விக்கு விடை எழுதி பிழை வாங்குற விஷயம் இருக்கு. அப்ப பெயர் என்று போட்டு முதலாவது பெயர் எழுத வேணும், வினை என்று போட்டு எழுத வேணும், பெயருக்குரியது எழுத வேணும். இப்ப துணி என்பது பெயராக எழுதுகின்ற பொழுது அது ஆடை என்ற பொருள்ல வரும், அல்லது துணி என்றால் புடைவை என்ற பொருள்ல வரும். அடுத்தது துணிந்து நிற்றல் என்ற பொருள்ல வரும். இப்படி எழுதியிருக்கிறீங்களா? ஓ ஓ சார். சார். சரி. அப்ப உங்களோட வாக்கியம் சரியாக இருந்தா ஒரு ஒரு புள்ளி கொடுங்க. நான்காவது வினா பாருங்க. வாவேசு ஐயரால் பாரதியின் கவிதைகளுக்கு விமர்சனம் எழுதப்பட்டது. இதை செய்வினை வாக்கியமாக மாற்றி எழுதட்டாம். ஒரு செயற்பாட்டு வினை வாக்கியம் தந்திருக்கிறாங்க, அதை செய்வினையா மாற்றுறதுட்டாங்க. எப்படி மாத்தலாம்? ஐயர் பாரதியின் கவிதைகளுக்கு விமர்சனம் எழுதினார். எழுதினார். வேற எந்த வசனம் யாராவது மாற்றி எழுதியிருந்தா சொல்லுங்க, சரியான நான் சொல்றேன். இது தவிர வேற வசனங்கள் எழுதியிருந்தா சொல்லுங்க. பாரதியின் கவிதைகளுக்கு வ.வே.சு ஐயர் விமர்சனம் எழுதினார். ஓகே, அதுவும் சரி. சார், பாரதியின் கவிதைகளுக்கு விமர்சனத்தை வ.வே.சு ஐயர் எழுதினார். அதுவும் சரி. வேற ஏதாவது வித்தியாசமா இருக்கா? Right. தலை இருக்க வாழ ஆடக்கூடாது என்ற மரபு தொடரின் பொருள் யாது? இதுல விட என்னன்னு சொன்னா, தலைமை பொறுப்பில் ஒருவர் இருக்கின்ற பொழுது அதுக்கு கீழ் உள்ள ஒருவர் தாமாக முடிவெடுக்க கூடாது என்பதுதான். சரியா? ஓகேயா? இது ஒரு மரபு தொடர். இதனுடைய பொருள், தலைவர் இருக்கும் பொழுது கீழே இருக்கிறவர் ஒருத்தர் முடிவெடுக்க முயற்சிக்க கூடாது அல்லது முடிவெடுக்க கூடாது. சரியா? சரி சார். ஓகே சார். பின்வரும் வாக்கியத்தை எழுவாய் பயனிலை குறிப்பிட்டு பின்வரும் வாக்கியத்தின் எழுவாய் பயனிலையை குறிப்பிடுக. கணங்களின் பேராற்றல் மின்னி மறைகின்றன, பல்லாயிரம் என்ன குவியல்கள். இதுல முதலாவது நாங்க எழுவாயா பயனிலையா கண்டுபிடிக்க வேணும்? பயனிலை. பயனிலையை கண்டுபிடிக்க வேணும். என்ன பயனிலை? என்ன மறைகின்றன, இவை மறைகின்றன என்ன குவியல்கள், அதான் எழுவாய். பல்லாயிரம் எண்ணக்குறியீர்கள். என்ன குவியல்கள் மட்டும்தான் வர வேணும். பல்லாயிரம் வராது சார். பல்லாயிரம் தேவையில்லையே. அது என்ன பல்லாயிரம்ன்றது? என்ன என்ன வகையான தொடர் அது? பேரடை தொடர் தானே. நாங்க பேர் தொடர் மட்டும்தானே கேட்கிறோம். சில நேரம் அதுக்கு சரி தந்திருப்பாங்க, சராமம் விடுவாங்க. சரியா? பின்வரும் வாக்கியத்தில் உள்ள மயக்கத்தை நீக்கி எழுதுக. 40 வயது கடந்த அந்த வீட்டின் பெண்மணி கூண்டினை தொட்டு பார்த்தாள். எப்படி வர வேணும்? மயக்கம் நீக்கினா அப்படி வரும். அப்படியே 40 வயதினை கடந்த அந்த பெண்மணி வீட்டின் கூட்டினை தொட்டு பார்த்தார். இப்ப அவடத்துல இருக்கிற மயக்கம் என்னன்னா,
40 வயது வீட்டுக்கா அல்லது அந்த பெண்ணுக்கான்றதான மயக்கம்? அப்படியே 40 வயதை கடந்த அந்த பெண்மணி வீட்டின் கதவை திறந்து அதாவது அந்த பெண்மணியினுடைய வயது 40 என்று பொருள் தக்கவாறு அது எழுதப்படும். சரியா? ஓகேயா? ரைட். சரி சார். அடுத்த வினா என்ன சொல்லுங்க. அடுத்த 10வது வினா உங்களுக்கு தரப்பட்டிருந்தது என்னன்னா, கவிமணியின் பாடல்கள் எளிமையும் இனிமையும் நிறைந்தவை. கவிமணியின் பாடல்கள் எளிமையும் இனிமையும் நிறைந்தவை என்று விட வந்திருக்க வேணும். கவிமணியின் பாடல்கள் எளிமையும் இனிமையும் நிறைந்தவை. ஓகேயா? அந்த சமநிலை தொடர்களை ஒரு கூட்டு வாக்கியமாக மாற்றுறது. உங்களோட மார்க்ஸ் எத்தனை 20க்கு எத்தனைன்னு போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட். இப்ப அடுத்த செட் பேப்பர் சார் 9வது 9வது கேள்விக்கா? ஓ சார். நான் 9வது கேள்விக்கு என்ன விடண்டா, அவ்விடத்துல உங்களுடைய விடையில மென்ஷன் ஆக வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பெண்ணுக்கு தான் 40 வயதுன்றத மென்ஷன் ஆக வேணும். அதை எப்படி விட அமையும்னு சொன்னா, 40 வயதை கடந்த அந்த வீட்டின் பெண்மணி என்றுதானே இருக்கு. சரியா? 40 வயதை கடந்த அந்த வீட்டின் பெண்மணி என்றது எங்களுக்கு மயக்கம். ஆகவே 40 வயதை கடந்த அந்த பெண்மணி என்றது முன்னுக்கு வந்து வீட்டின் கதவை திறந்து பார்த்தார் என்றது பிறகு வரணும். சரியா? இந்த பெண்மணி என்ற சொல் முன்னுக்கு வர வேணும். விளைச்சுதா? அப்படி வந்து வீட்டின் கதவை திறந்து பார்த்த இந்த வீட்டின் என்றதும் பெண்மணி என்றதும் மாறி அமைஞ்சுன்னா விட சரியா வரும். சரியா பிள்ளை? ஓகே. ரைட். இப்ப அடுத்த வருஷத்தினுடைய இந்த கேள்வி வச்சுங்க. 4 கேள்வி காட்டியிருக்கிறேன்.
Sir,
ஓகேயா பிள்ளைகள்? சார் 7வது கேள்வியில அந்த இது இல்லை. வரங்கல்ல. 7வது கேள்வியில அவன் வாக்கியது தரல. ஆஹா, பின்வரும் வாக்கியங்களை இணைத்து ஒரே வாக்கியமாக்கு. நான் கொழும்புக்கு போனேன், நீ கொழும்புக்கு போனாய். அது இல்ல ரெண்டு. சார் 7வது. ஆ? 7வது சார். பின்வரும் வாக்கியத்துக்கு மிக பொருத்தமான நிறுத்தற்குறியீடுக. ஓகே ஓகே, அந்த கேள்வி தரல நான் உங்களுக்கு. சரிங்க, அது அடிபட்டிக்குமா? ரைட், அந்த கேள்வி எழுதி கொள்ளுங்க சொல்றேன். ஆகா, அந்த வசனத்தை எழுதி கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ஆகா, மலையிலே வழிந்தோடும். ஆகா, மலையிலே வழிந்தோடும் நீரருவியின் அழகுதான் என்னே. ஆகா, மலையிலே வழிந்தோடும் நீரருவியின் அழகுதான் என்னே. சரியா? ஓகே சார். ஆ, 8 வரைக்கும் செஞ்சிட்டீங்களா பிள்ளைகள்? மேல காட்ட வேணுமா சொல்லுங்க. யாரும் 8 வரைக்கும் செய்யாடி சொல்லுங்க.
செய்துட்டீங்களா பிள்ளைகள்? ஓகேயா? ரைட். இத்தனை பிள்ளைகள் கேள்வி இதா? இல்ல சார். ம். இது உயர் குறிக்கோள் அதா? இல்ல இல்ல சார். சார், அது மேல இந்த இதா? ஓ சார். ரைட். முதலாவது சந்தி பிரிச்சா பாருங்க எப்படி வருதுண்டு. மெலிந்து அப்பு இறைக்கும் விழி. அப்படி இல்லாட்டி இடையில சக போட்டு போட்டு மெலிந்து அப்பு இறைக்கும் விழி என்று வரணும். மெலிந்த என்று இருந்தாலும் பிழையானது. ஓகேயா? முழுமையான ஓகே விடை சார். இருந்தா தான் மார்க்ஸ் கிடைக்கும். யாருக்கும் எதுவும் அதுல சந்தேகம் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. யாருக்கும் டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே பிள்ளையர். அடுத்து பாருங்க ரெண்டாவது. ஷராஃப், சார் நீங்க சளி விட்டு சென்னதை கொஞ்சம் சொல்லுங்க. மெலிந்து அப்பு இறைக்கும் விழி என்று வரணும். அதுக்கு இடையில சக போட்டு எழுதினாலும் சரி, இல்லாட்டியும் சரி. ஓகேயா? ஓ சார். ரைட். அடுத்தது பாருங்க, புத்தகத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வாமனே என்ற பேச்சு வழக்கு எழுத்து வழக்குக்கு மாத்திட்டான். புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு அல்லது வீட்டிற்கு வா மகனே என்று வரணும். ஓகே. சார் அந்த மகன்னு விட்டா பிள்ளையா? அங்க ஏகார இடைச்சொல் ஒன்று இருக்கேன, மகனே என்று. அப்படித்தானே? அதையும் சேர்த்துதான் போட வேணும். ஓர் எழுத்து பிழையாக இருந்தாலும் புள்ளிகள் வழங்கப்பட மாட்டா. சரியா? அப்ப இதே மகனே வரணும். ஓ. சரி சார். அடுத்து பாருங்க, எழுவான் திசையை யாரேனும் காட்டுவீராயின். இங்கு எழுவான் திசை என்பது எது? கிழக்கு திசை, திசை அல்லது கீழ்த்திசை? இது நாங்க ஒரு கவிதையில பார்த்துதான் கிரேட் 10ல ஞாபகமா? ஓ சார். வேட்டை நாய் போல அவள் முன்னே ஓடிச் செல்கிறது நிழல். இதில் பயின்றுள்ள அணி என்ன? உவமை அணி. இதுக்கு அணி யாதுன்னு கேட்டா ஓமான ஓமியம் எல்லாம் சொல்ல வேணுமா? இல்ல இல்ல. அணியை விளக்குகன்னு சொன்னாதான் அதெல்லாம் சொல்லணும். அணி யாதுன்னு கேட்டா அணியை மட்டும் சொன்னால் போதுமானது. 2 புள்ளிகள். ஓகேயா? ரைட். ஓகே. ஒற்றை காலில் நிற்றல் என்ற மரபு தொடர் குறிக்கும் பொருள் என்ன? பிடிவாதம் பிடித்தல். பிடிவாதம் பிடித்தல் அல்லது விடாப்பிடியாக நிற்றல். ஓகே, சரியா பிள்ளைகள்? வேற ஏதாவது விடை எழுதியிருந்தா சொல்லுங்க. ரைட். அப்பால் மூழ்கிற்று கதிர் நெடுங்கடனுள். இவ்வாக்கியத்தின் எழுவாய் பயனிலை எழுதட்டா. பயனிலை என்ன? மூழ்கிற்று. மூழ்கிற்று. எது மூழ்கிற்று? கதிர். கதிர் எழுவாய். ஓகேயா? ரைட். பின்வரும் வாக்கியத்துக்கு மிக பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்டு அதனை மீண்டும் எழுதட்டாம். ஆகாக்கு பிறகு ஆச்சரியக்குறி. மலையே வழிந்தோடும் நீரருவிகள். மலையிலே வழிந்தோடும் நீரருவிகள் அழகுதான் என்ன? என்ன? ஆச்சரியக்குறியும் முற்றுப்புள்ளியும். சரியா? சரி. மேற்கோட்குரிய சார். இல்லையே, எப்படி மேற்கோட்குறி வரும்? முழுமையான மேற்கோட்குறி. முழுமையான ஒற்றை மேற்கோட்குறி அல்லது இரட்டை மேற்கோட்குறி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 2 இடத்திலையும் வியப்புக்குறி இருக்கு, அடுத்த முற்றுப்புள்ளி இருக்கும். சரியா? சரி சார். பின்வரும் வாக்கியங்களை இணைத்து ஒரே வாக்கியமாக எழுதட்டாம். இது பாத்தீங்கன்னா இந்த கேள்வி மாடல் ஒவ்வொரு வருஷமும் அதே மாதிரி தான் இருக்கு.
ஆகவே இதைத்தான் நாங்க ப்ராக்டிஸ் பண்ண வேணும். அதனாலதான் திருப்பி திருப்பி நாங்க அதே கேள்வி பார்க்கிறோம். இதே மாதிரி மாடல் தான் வருது. ஒரு மரபு தொடர் வருது, ஒரு சந்தி பிரிக்க வருது, என்ன ஒரு அணிய கேட்டு வருது. அப்படித்தானே பிள்ளைகள்? இன்னும் குறியீடு வைக்கிறதுக்கு இந்த நிறுத்தற் குறிகள் வைக்கிறதுக்கு வருது. மற்றது வாக்கியங்களை இணைக்கிறதுக்கு வருது. இதே மாடல் தான். நான் கொழும்புக்கு போனேன், நீ கொழும்புக்கு போனாய். எப்படி வரணும்? நானியும் ஓ, கொழும்பிற்கு நீயும் கொழும்புக்கு போனோம் என்று வரலாம், அல்லது நீயும் நானும் கொழும்புக்கு போனோம் என்று வரலாம். அடுத்தது பாருங்க, கவிமணியின் பாடல்கள் இதுதானா? இல்ல சார். வேறுண்ட. இப்ப எத்தனை கேள்வி பார்த்துட்டு நாங்க? 8 கேள்வி. 8. 9வது கேள்வி கொஞ்சம் இருங்க பாருங்க. 9வது கேள்வி பாருங்க. தரப்பட்ட கூட்ட நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்துக. முதலாவது தமிழ் மொழி வாழ்த்து வர வேணும். சரியா? ஓகேயா? பேசுங்க பிள்ளை. ஓ சார். 2வது வரவேற்புரை. 3வது தலைமை உரை. 4வது பிரதம விருந்தினர் உரை. 5 நன்றி உரை. இந்த ஓர்டர் வர வேணும். இன்னொருக்க சொல்றேன். தமிழ் வாழ்த்து, வரவேற்புரை, தலைமை உரை, பிரதம விருந்தினர் உரை, நன்றி உரை. சரியா? ஓ சார். ரைட். 10வது வினா என்ன? பின்வரும் வாக்கியத்தில் உள்ள வலுவை நீக்கி வாக்கியத்தை செம்மையாக மீண்டும் எழுதட்டாம். அப்படித்தானே? என்ன பிரச்சனை அதுல? கல்வி, செல்வம், வீரம், ஒழுக்கம் முதலானவை வாழ்க்கைக்கு முக்கியமானவை என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொருக்க பாருங்க. கல்வி, செல்வம், வீரம், ஒழுக்கம் முதலானவை. சரியா? வாழ்க்கைக்கு முக்கியமானவை. அங்க முக்கியமானது என்று இருக்குதானே? அது என்னன்னு மாறணும்? முக்கியமானவை. முக்கியமானவை என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளல் வேண்டும். ஓகேயா? ரைட். என்ன அடுத்த கிளாஸ்லயும் இந்த பார்ட் 2 வினாக்கள் செய்வோமா, வேறொரு பகுதி செய்வோமா? சொல்லுங்க. பார்ட் 2 செய்வோம் சார். ரைட். ஓகே. இன்னும் கொஞ்சம் பார்ட் 2 செஞ்சுட்டு அடுத்த கிளாஸ்ல பார்ட் 3 செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். வலைக்கும் சலாம்.